அறுக்கும் போதா ஷார்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இது வந்து காலையில் செய்யறதுக்கு கொத்தவரங்காய் பாதி வேஸ்ட்டாக போச்சு, பாதியில் கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு. அடுத்தது பீட்ரூட், நாளைக்கு 2 பொரியல், கொத்தவரங்காய் பீட்ரூட். டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கே நைட்டே கட் பண்ணி வச்சுக்கோ, அதனால் துருவிட்டுக்கிறாங்க. ஆராதனாவும் சுகாசும் பூஸ்ட் குடிச்சிட்டுக்கிறாங்க. டைம் வந்து இன்றைக்கி ஓவர் ஆயிடுச்சு. மத்தியானம் காலையில் சொன்ன மாதிரி சிக்கன் எடுத்து வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சிக்கன் வந்து செஞ்சிட்ருக்கிறேன் நான். சாப்பாடு, சிக்கன் வறுவல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லுங்கள். இது ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கல எப்படி இருக்குதுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பூஸ்ட் நான் குடிக்க போகிறப்போ. இங்கே எப்படி குடிச்ச சொல்லு, குடிச்சு காட்டு. சூடு இல்லை, இங்கே கொண்டா டம்ளர் கொடு, குடிச்சுக்க. ப்ரூ காஃபி, பூஸ்ட் இல்லை, ப்ரூ காஃபி. சூடு இல்லை பாப்பா. சரி. அதுக்கு அப்படி ஜூஸ் குடி, மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறேன்னு சொல்கிறது இதுதானா? அங்கே பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் சேர் மேலே ஹாயாக படுத்துட்டுக்குது. ஆட்டுக்குட்டியும் வெள்ளை, அங்கேயும் வெள்ளை, அதுவும் படுத்துட்டுக்குது. காய் எரிஞ்சிட்டு இருந்ததுனால சரி போச்சாது. வெங்காயம்மா எவ்வளோ ஒரு சின்சியர் சிகாமணி பார்த்துருக்குறீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது, தேனா கூட கிடைக்காது. டெய்லியும் இப்படித்தான் நினச்சிக்காதீங்க நீங்கள், இது தப்பா. ஏதாவது ஒரு நாள் தான் இப்படி. அதான் அவங்க அப்படி சொல்லிடுவாங்க நம்மளை உடனே. வேலையே செய்யறதில்ல எடுக்குது, நன்னாடியே எல்லா வேலையும் வாங்கிக்கிறீங்க, என்ன இப்படி கொடுமை பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு நாள் இப்படி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நாளும் நானே அறிஞ்சுக்குவேன். அவங்க தெரிஞ்சாலும் என்னை திட்டுறாங்களே. எங்கள் அம்மா இப்போ தான் வந்துட்டு பூஸ்ட் குடிச்சிட்டு போய் படுத்தாச்சு. எங்கள் அம்மா வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இட்லியும் சாம்பாரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் ஆராதனா வந்து 2 எடுத்து சாப்பிட்டாங்க மேடம், மீதி வந்து இருக்குது. ஆராதனாவும் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து இட்லி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்போவுமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். அஸ்கா வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நீங்களும் அதே மாதிரி நாட்டு சக்கரையே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லதுங்கிறாங்க. என்னன்னு தெரில, உண்மை என்னன்னு தெரியவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். சூடாக சிக்கன் வறுவல் சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சமையல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுக்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நல்லா இருக்குதா எல்லாத்துக்குமே? யாருக்கு பிடிச்சிருக்குது, யாருக்கு பிடிக்கல? சுகாஸ் திருன்னு முழிக்கிற. சுகாஸ் நல்லா இருக்குதா? வாய் திறந்து வேச. சுகாஸ் கிரேவி இருந்தால் பிடிக்குமா, இப்படி இருந்தால் பிடிக்குமா? பாரு, இப்படி தான் முடிக்கும். உடனே மாற்றிட்டா. சிக்கன் தான் போதும் மொத்தத்தில் சிக்கன் தான் எனக்கு பிடிக்கும், வேறு எதுவும் பிடிக்காது அப்படிங்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை ஒரே சோகம், சிக்கன் இருக்குலின்னு. சார் இன்னைக்கு சொன்னோன்னு எடுத்துடலாமா? அதனால் எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு மட்டனும் சாப்பிடு சுகாஸ், எல்லாம் கலந்து. சிக்கன் மட்டுமே சாப்பிட்டுருக்காத. ஆராதனா அவர்கள் வந்து இட்லி சாப்பிட்டு போய் படுத்துட்டாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறோம். வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லிடுங்க. பாய், குட் நைட்.